Hello everyone. இந்த கிறிஸ்மஸ்க்கு லாஸ்ட் மினிட் டெக்கரேஷனாக இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரீத்தும் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரீத் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டில் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். அவுட்டர் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து எனக்கு 35 இருந்தது, இன்னர் சர்க்கிளோடது 15 இருந்தது. இதை ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் கிராஸ் கார்லன் வாங்கிக்கிட்டேன். இது ஜஸ்ட் ஒரு 50 rupees வந்தது ஒரு ஸ்ட்ரிங். எனக்கு இந்த இது செய்கிறதுக்கு 2 ஸ்ட்ரிங் தேவைப்பட்டது. இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே விட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நமக்கு சென்டரில் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிறதுனால இதை நான் தனியாக எதுவுமே டைப் பண்ணல. அதையே நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டாலே நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு சேம் டைப் ஆஃப் கார்லன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு செலோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் எண்டுலையும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபினிஷ்ட் லுக் இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் குட்டி குட்டியாக ஆர்னமெண்ட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பால், அப்புறம் சாண்டா கிளாஸ், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இதை ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பெல் எடுத்து அந்த கீழே இருக்கிற போர்ஷனில் நல்லா டை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ்லாம் எடுத்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைன் கோன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னென்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ராப்பிங் போ எடுத்து அதை மேலே நான் நல்லா டைப் பண்ணிட போகிறேன். அதில் தான் நம்ம இந்த ரீத்தை வந்து ஹேங் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபினிஷ்டு லுக் இப்படி தான் இருக்குது. நான் சேம் கைண்ட் ஆஃப் திங் தான் நான் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஷாப்லலாம் பார்த்தேன். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அரவுண்ட் 750 சொன்னாங்க. இது நமக்கு ஜஸ்ட் ஒரு 150க்குள்ளே கம்ப்ளீட் இது கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மாதிரி ஒரு இது நம்ம வீட்டு டோரில் ஹேங் பண்ணுறப்போ அந்த கிறிஸ்மஸ் வைப் வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு ஹேண்ட்மேட் சார்ட், அப்புறம் ஒரு பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ரீத்துக்கு நம்ம சென்டரில் கட் பண்ணோம்ல அந்த போர்ஷனில் சென்டரில் ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஹேண்ட்மேட் சார்ட்டை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் இந்த மாதிரி கார்லண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு 20 rupees தான் வந்தது 2 ஸ்ட்ரிங்குமே. இதை இந்த மாதிரி அந்த நூல் இதில் வந்து உள்ள நூல் இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ட் போர்ஷனில் இதே மாதிரி நூல் இருக்கும். அந்த இதையும் நான் அப்படியே அடியில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதே அந்த ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் நமக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம அப்படியே ரோல் பண்ணாலே அதுவே ஸ்டிஃபாக நின்றுக்கும் அந்த ஸ்ட்ரிங்குக்கு. எண்டையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உள்ள செலோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரோலை இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றனால இந்த மாதிரி பேப்பரை நல்லா ரோல் பண்ணி விட்டு உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரோலை இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டில், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபோம் ஷீட் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே 743 அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். நல்ல ஸ்ட்ராங் அட்ஹெசிவ் க்ளூ. கிளாஸ் கூட இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பேஸில் நல்லா ஃபெவிகால் போட்டு அந்த ஒயிட் பேப்பர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் அந்த ரோலையும் உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோனை நல்லா க்ளூ போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ட்ரீயோட பேஸில் நல்லா ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த காட்டனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் அப்படியே ஸ்னோ ஃபால் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அட்ஹெசிவ் ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பீட்ஸ் கூட ஃபெவிகாலில் டிப் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேர்ல் அட்ஹெசிவ் பீட்ஸை அப்படியே நம்ம ஸ்ட்ரிங்காக அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபினிஷ்டு லுக் இப்படி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.